தமிழ் செய்திகள். சரிக்கும் பா நிகழ்ச்சியில் திவினஸுக்கு நடந்து வருகின்ற சம்பவம் உண்மையானதா? திவினஸ் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவருடைய ரசிகர்கள் கூறுகின்றார்கள். சரிக்கும் பா நிகழ்ச்சி தொடர்ந்தும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்த ஒரு நிகழ்ச்சியாக பார்க்கப்படுகின்றது. உலகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியில் இது பிரபல்யமான நிகழ்ச்சி என்றே கூறப்படுகின்றது. திவினஸை பொறுத்தவரையில் அவர் தமிழ் பேசும் உள்ளங்களை கவர்ந்த ஒரு பாடகராக மாறியிருக்கின்றார். 1970-80களில் வெளிவந்த பாடல்களை அவர் பாடி மக்கள் மனதில் இடம் பிடித்திருப்பது யாராலும் மறக்க முடியாத உண்மையாகும். அந்த வகையில் திவினஸின் பேரும் புகழும் உலகளாவிய ரீதியில் பரவி தமிழ் ரசிகர்களின் உள்ளத்தை கவர்ந்த ஒரு பாடகராக, போட்டியாளராக மாறியிருப்பது யாராலும் மறக்க முடியாத ஒன்றாகும். அந்த வகையில் கடந்த வாரம் நடந்த ஃபைனலிஸ்ட் தெரிவில் திவினஸ் இடம்பெறாமை பலரையும் கவலைக்குள் உள்ளாக்கியிருக்கின்றது. இது தொடர்பாக ரசிகர்கள் விமர்சனங்களை செய்திருக்கின்றார்கள். திவினஸுக்கு நடந்திருப்பது ஓர் நியாயமற்ற செயல் என்றே பலரும் கூறுகின்றார்கள். ஏனென்றால் திவினஸ் சிறந்த பாடகராக பலராலும் போற்றப்படக்கூடிய ஒருவர் என்பதுவே அவர்களின் வாதமாக இருக்கின்றது. அந்த வகையில் திவினஸுக்கு நியாயம் கிடைக்காதா என்று பல ரசிகர்கள் கேட்டிருக்கும் கேள்விக்கு எவ்வாறான பதிலை வழங்குவது என்று யாராலும் புரியாமல் இருப்பதாக பலர் கருத்தை தெரிவிக்கின்றார்கள். இசைத்துறையில் தொடர்ந்தும் மிளிர வேண்டுமாக இருந்தால் அவர் சிறந்த திறமை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சரிக்குமப்பா நடுவர்களும் நியாயவாதிகளும் அது தொடர்பாக தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இருந்த போதிலும் அந்த சிறுவனின் திறமை ஏன் மதிக்கப்படவில்லை என்பதுவே ரசிகர்களின் கேள்வியாகும். என்ன நடக்கப் போகின்றது என்று லைவ் தமிழ் தொடர்ந்தும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது.